வணக்கம். ஐ எம் டாக்டர் ஷீலா. நான் ஒரு குடும்ப நல மருத்துவர். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல பரபரப்பா பேசப்படுற ரேபிஸ் இன்ஃபெக்ஷன். உலக அளவில் இதுல பார்க்கும்பொழுது 36% ரேபிஸ் டெத்ஸ் ஆகிறது இந்தியாவில் தான். இது எதனால பரவுது இந்தியாவில்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி பை டாக்ஸ், கேட்ஸ், டு சர்டன் எக்ஸ்டென்ட் monkeys in the tourist spots. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது 3 வகையா பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி 1, 2 and 3. கேட்டகரி 1ங்கிறது just the touch by the animal or just the minor scratches without any bleeding. இதுக்கு வேக்சின் கூட அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. கேட்டகரி 2ன்னு சொல்றது licks on the abraded skin and minor scratches with a bleed. இதுக்கு நம்ம தடுப்பூசி போட்டே ஆகணும்னு சொல்றாங்க. கேட்டகரி 3ங்கிறது there is a deep bites or licks or bites in the abraded skinல அந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுறதுன்னா இமீடியட்டா we need to go for not only vaccines but immunoglobulins. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நான் தடுப்பூசி போடணுமா இல்ல இந்த இம்யூனோகுளோபுலின் எடுத்துக்கணுமா, அதுக்கு முன்னாடி நான் என்ன டாக்டர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டா we need to do own washing. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் அண்ட் நம்மளோட இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச்சும் ஆகட்டும், மெடிக்கல் ரிசர்ச்சும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அடிப்பட்ட இடத்த இமீடியட்டா ஓடுற தண்ணியில சோப் அண்ட் வாட்டர் வச்சு கிளீன் பண்ண சொல்றாங்க. 15 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கிளீன் பண்ணாலே 90% ஆஃப் த வைரஸ் நம்மளோட நரம்பு மண்டலத்தை போய் சேராதபடி பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. தி செகண்ட் திங் இஸ் கோயிங் ஃபார் த வேக்சின்ஸ். இந்த வேக்சின்ஸ்ல 2 வகைப்படுது. ஒண்ணு, இப்போ நடந்த விஷயத்துக்கு, இப்போ இந்த விஷமம் நமக்கு பரவாம இருக்கிறதுக்கு, அந்த விஷமத்தன்மையை முறிக்கிறதுக்கு இம்யூனோகுளோபுலின்ஸ் கொடுக்கணும். 2வது வேக்சின். இது தடுப்பூசின்னு சொல்றோம். தடுப்பூசின்னா நெக்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கடி ஆச்சுன்னா இந்த விஷமத்தை எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு ப்ரொடெக்ஷன் பண்றதுதான் தடுப்பூசின்னு சொல்றது. சப்போஸ் இல்ல டாக்டர் நான் ஏற்கனவே ரேபிஸ் வேக்சின் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்கன்னா, ஃபுல் கோர்ஸ் பினிஷ் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இம்யூனோகுளோபுலின்ஸ் அவசியம் இருக்காது. பட் எனக்கு ரேபிஸ் வேக்சினே நான் என் லைஃப் டைம்ல போட்டதே இல்லை டாக்டர்னு சொல்றவங்களுக்கு இந்த முறை கடி இருந்துச்சுன்னா they need to go both for the immunoglobulins and vaccine. ஒரு சில இடங்கள்ல இம்யூனோகுளோபுலின்ஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. பதற்றம் அடையாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த 15 நிமிஷம் ஊண்ட கிளீன் பண்ணிட்டு நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல இம்யூனோகுளோபுலின்ஸ் அடுத்த நாளோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ எவ்வளவு சீக்கிரமா போட்டுக்க முடியுமோ போட்டுக்கோங்க. பட் தடுப்பூசி எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இமீடியட்டா ஆரம்பிச்சிருது நல்லது. இட் இஸ் ஃபார் 4 doses we need to take. அந்த நிமிஷம் அந்த நாளைக்கே போடுறது 3rd and 7th and 14th டேன்னு போடுறாங்க. இல்லாட்டி இந்த இம்யூனோகுளோபுலின்ஸ்ங்கிறது அன்னைக்கு மட்டுமே போடுறது, இல்லாட்டி அடுத்த நாள் கூட போட்டுக்கலாம். கடியான இடத்துலயும் அண்ட் மிச்சம் இருக்கிற மருந்து இன்னொரு இடத்துலயும் போடணும். யூஸ்வலா வேக்சின் நம்ம கையில போட்டுக்கிறது நல்லது. சோ இது போட்டுட்டோம் டாக்டர், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்? சில டைம்ஸ் இது ஆன்டிபயோட்டிக் போட வேண்டியது நிலைமை இருக்கலாம். அல்லது நம்ம எப்படி இவங்களை பாத்துக்கணும், அடுத்த ஒரு வாரத்துக்கு எப்படி டாக்டர் பாத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, கடி இருக்கிற இடத்துல எனக்கு மருந்து போகுது, எனக்கு உணர்ச்சி இல்லாம போகுது, இல்லாட்டி வலி ஜாஸ்தியா இருக்கு, அல்லது நமக்கு பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்குன்னா தாமதப்படுத்தாம பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறது நல்லது. மேலும் இதை பற்றிய விவரங்களுக்கு அணுகவும் டாக்டர் ஷீலா ஃபீவர் லேப்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ்.